எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஆரி ஒர்க்கில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து நீடில் பார்க்க போகிறோம். நீடில் வந்து 2 டைப் இருக்குது. துளிப் ஒன்று இருக்குது, ஒரு நார்மலாக பீட்ஸ் ஊசி கோக்கிறது ஒன்று இருக்குது, ஸ்டீல் ஊசி. இது 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து இதெல்லாம் த்ரெட்டு கோக்கிறது, இந்த சைட் இருக்கிறதெல்லாம் பீட்ஸ் கோக்கிறது. பீட்ஸுக்கு வந்து நம்மளுக்கு வந்து துளிப் பிராண்ட் ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து ஸ்டீல் ஊசி ஒன்று இருக்குது. ஸ்டீலில் இருக்கும், இதில் நிறையா பீட்ஸ் கோத்துக்கலாம். இது வந்து எதுக்காக வந்து இந்த நூல் சுற்றி வச்சுருக்கேன்னா, இது வந்து கையில் பிடிக்கிறப்ப ரொம்ப வலிக்கும், பெயினிங்காக இருக்கும், இந்த நரம்பெல்லாம் வலிக்கும். அதுக்காக இந்த பீடுக்கு அந்த ஊசிக்கு மேலே இந்த நூல் சுற்றி வச்சா கொஞ்சம் க்ரிப்பு இருக்கும். அப்படி இந்த க்ரிப்பு போட்டு நம்ம இழுக்கிறப்ப கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த ஒருத்தவங்களாம் பேனா இருக்குல்ல, பேனா ஈஸியாக பிடிக்கும்னா அந்த பேனாவோட நிப்பில் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக இதை சொருவி அது மாதிரிலாம் கூட வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து த்ரெட்டுக்கு யூஸ் பண்ணுறது, இது வந்து பீட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். துளிப் பிராண்ட் இருக்குது, அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து த்ரெட்டில் வந்து 2 டைப் இருக்குது. இது வந்து நான் இப்போ யூஸ் பண்ணுறது இந்த நார்மல் பிராண்டு. இதில் A1 பிராண்டுன்னு சொல்லி ஒன்று இருக்குது, அது நல்லாயிருக்கும். இந்த ஷேட் வந்து 753. இதுலேயே நிறைய கலர்ஸ் இருக்குது. நம்ம என்ன ப்ளவுஸ் எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து ஜரி போட்டுக்கலாம். இந்த ஜரி வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம செயின் ஸ்டிச் போடுறதுக்கெலாம் நல்லா யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு இதில் போட்டு செயின் ஸ்டிச் போட்டிங்கன்னா இன்னும் நம்ம ஈஸியாகவும் இருக்கும். இப்போ 2 பார்த்துருக்கோம். தேர்டு ஒன்று சில்க் த்ரெட்டு. சில்க் த்ரெட்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. அதே மாதிரி வாங்கி ரொம்ப நாள் வச்சுருந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணாதீங்க. சில்க் த்ரெட் இப்படி இழுத்தா வந்துடுது. ஒவ்வொன்றும் ரொம்ப இதாக இருக்குது. நல்ல பிராண்டாக பார்த்து குவாலிட்டியாக இருக்கிறதா அது வாங்கி கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ ப்ராக்டிஸ்க்கு ஏதாவது ஒரு நாள் 2 த்ரெட்டு மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அந்தந்த ப்ளவுஸ்க்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம். ரொம்ப வாங்கி வச்சு வேஸ்ட் பண்ணாதீங்க, ஏன்னா ஒவ்வொரு பிராண்டும் நல்லா இருக்காது. இதுக்குமே ஷேட்ஸு சைஸு எல்லாமே இருக்குது, அதெல்லாம் போக போகிறதுக்கு நான் சொல்கிறேன். பிராண்ட்ஸு அதே மாதிரி ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு நம்பர்ஸ் இருக்குது, மாற்றி சொன்னாலும் மாற்றி போட்டுருவாங்க. அப்புறம் அதுவும் மிஸ்மேட்ச் ஆகிடும். இது இல்லாமல் நம்ம பீடு கோக்குறோம்ல, பீடு கோக்கிறதுக்கு 2 டைப் ஆஃப் நூல் இருக்குது. ஸ்பின்னிங் த்ரெட் ஒன்று இருக்குது, நம்ம தையல் மிஷினுக்கு போடுறோம்ல நார்மலாக, அந்த த்ரெட் யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நரம்பு இது யூஸ் பண்ணிக்கலாம். நரம்பு இது யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் வந்து அயன் பண்ணுறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்காக அது ஒவ்வொன்றும் பொசுங்கிரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதனால நம்ம வந்து ஒன்று இந்த தையல் மிஷின் நூல் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஜென்ஸுக்கு வந்து தைப்பாங்க பேண்ட் ஷர்ட்லாம், அந்த த்ரெட்டை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, தையல் கடையில் எங்கேயாச்சும் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அது இன்னமும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அதை யூஸ் பண்ணலாம். அப்படி எனக்கு பெஸ்ட்டு வந்துட்டு நான் வந்து தைக்கிற நூல் நம்ம நார்மலாக மிஷின் தைப்போம்ல, அந்த ஊசியில் தான் நான் பீட்ஸ் வந்து போடுவேன். ஏன்னா அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், போடவும் ஈஸியாக இருக்கும். எனக்கு வந்து அந்த மற்ற அயன் பண்ணுறது, முடிச்சு போடுறப்ப நம்ம பேஸ்ட் பண்ணுறதுக்கு, இது எல்லாத்துக்குமே எனக்கு வந்து த்ரெட்டு தான், நம்ம யூஸ் பண்ணுற நார்மல் த்ரெட்டு மட்டும்தான் எனக்கு பிடிச்சது, எனக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். அதனால் நான் அதை யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எதையும் போட்டு பாருங்கள், எதோ உங்களுக்கு யூஸ் பண்ணுறதோ அதை யூஸ் பண்ணுங்கள். முக்கால்வாசி இந்த நரம்பை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது பரவாயில்லன்னு நினைக்கிறேன் நான். அப்படி இல்லைன்னா இந்த மிஷின்லாம் தைப்பாங்க, துணிலாம் தைப்பாங்கள்ல, அதில் கூட அவங்கக்கிட்ட கூட கேட்டு அந்த மாதிரி வாங்கிக்கலாம். க்ளூ வந்து 2 டைப் ஆஃப் இருக்குது. க்ளூ வந்துட்டு இந்த பிராண்டும் நல்லாயிருக்கும். இது வந்து நார்மலாக நம்ம செயின் இது எல்லாமே கோர்த்து வச்சுக்கலாம். இது இல்லாமல் இன்னொரு க்ளூ இருக்குது, B700 அப்படின்னு சொல்லியிருக்கோம், அந்த பிராண்ட் நல்லாயிருக்கும். இது 2 இருக்குது பாருங்கள், அந்த B7 பிராண்ட் 7000 பிராண்டுன்னு சொன்னால, இது நல்ல கம் மாதிரி ஒட்டிடும். இது வந்து எடுக்கவே முடியாது. இது நீங்கள் வச்சு ஒட்டிட்டிங்கன்னா நம்ம கையிலேயே நம்ம ஒட்டிக்கும், அந்த அளவுக்கு இருக்கும், பிசு பிசு பிசுன்னு இருக்கும். இது நல்லாவே ரிசல்ட்டு நல்லா இருக்குது. ஆனால் இது பார்த்து ஹேண்டில் பண்ணணும், கையெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும். அது வந்து நம்ம எக்கோ ஃப்ரெண்ட்லி, அமௌண்ட்டும் கம்மியாக இருக்கும், ஆனால் இதாகவும் இருக்கும். எது நம்மளுக்கு பெஸ்ட்டோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மார்க்கர், அந்த பேனா மார்க்கர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு 25 rupees வரும்.
இது பென்சில் இருக்குது, இன்னொன்று வந்து டிசி மார்க்கர். இந்த 3 மார்க்கரில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நடுவில் இருக்கிற பென்சில் மார்க்கர் வந்து கரெக்டாக போட்டுக்கணும். மாற்றி போட்டிங்க அப்படின்னா ப்ளவுஸை அழைக்கிச்சா அது வந்து ஒவ்வொரு ப்ளவுஸ் வந்து இதாக இருக்கும். குவாலிட்டி கம்மியாக இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து இது அழைக்கிறப்ப துணியோடு சேர்ந்து அலையும், அசிங்கமாகவும் இருக்கும். இப்போ இது வந்து மார்க்கெட்டில் வந்திருக்கு. இந்த பேனாவில் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எரேஸ் ஆகிடும். அதாவது போட்டு முடிக்கிறதுக்குள்ளே அது எரேஸ் ஆகிடும். இது வந்து நம்ம நார்மலாக ஏதாவது அப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் டிசி மார்க்கர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேனா நல்லா இருக்குது, நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது கொஞ்சம் பரவாயில்ல. டிசைன்ஸு இந்த பூ டிசைனு மைன்யூட்டாக போடுறது அது எல்லாத்துக்குமே இந்த டிசைன் வந்து போட்டு போடுறப்ப கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்குது. இந்த இது வாங்கி வச்சுக்கிட்டிங்கனாலும் ப்ரொஃபஷ்னலாக போடுறவங்க வாங்கிக்கலாம். நம்ம வீட்டில் போடுறவங்களுக்கு நல்ல பென்சிலே நம்ம நார்மலாக போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த கட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் ஆரி ஒர்க்குக்கு. ஏன்னா மற்ற சிசரோ மற்றெல்லாம் போட்டிங்கன்னா துணியை கட் பண்ணிடுவீங்க தெரியாமல். இதுனா கரெக்டாக அந்த நூலை மட்டும் லைட்டாக கட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடும். அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த கட்டர் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கம்மு சொன்னேன்ல, கையில் ஒட்டுது, ரொம்ப ஒட்டிக்கும் அப்படின்னு சொன்னேன்ல, அதுக்காக நான் இதை வாங்கியிருக்கேன். இது நல்லா இருக்குது. இது வந்து அந்த ஆரி பீட்ஸ் போடுவோம்ல, அந்த பீட்ஸ் ஸ்டாண்டு. அது வந்து ஒரு பேனா மாதிரி இருக்கும். இப்போ இந்த பீட்ஸ் இதுக்குள்ளே இருக்கும். இதிலேருந்து இந்த கம்லேருந்து லைட்டாக எடுத்து அந்த பேனா இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேனாவோட முன்னாடி நிப்பிளில் வந்துட்டு எடுத்துப்போம். எடுத்து அந்த பீடை ஒன்று தொட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்காக டக்குன்னு நம்ம கையிலையும் போடாமல் எங்கேயும் கீழே விடாமல் இருக்கிறதுக்கு ஈஸியாக எடுத்து அப்படியே ப்ளவுஸில் போட்டு அதை வந்து பின் பண்ணிக்கலாம். இது வந்து குந்தன் ஸ்டோன்ஸ் வைக்கிறதுக்கு, அப்புறமேட்டு அந்த இதெல்லாம் சொன்னேன்ல இப்போ கையில் ஒட்டுது அப்படின்னு, அந்த மாதிரி இதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா ஈஸியாக ஒர்க் பண்ணிக்கலாம். இதுதான் பேசிக்ஸ் திங். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரேம் பார்க்க போகிறோம். 3 டைப்ஸ் ஆஃப் ஃப்ரேம்ஸ் இருக்குது. 8 இன்ச்சு ஃப்ரேம் ஒன்று இருக்குது, 16 இன்ச் ஒன்று இருக்குது, 18 இன்ச் ஒன்று இருக்குது. 8 இன்ச் வந்து நம்ம பேசிக்ஸாக ஃபஸ்ட்டு கற்றுக்குறவங்களுக்கு இது கையில் பிடிச்சி போடுறதுக்கு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். 16 இன்ச் ஃப்ரேம் வந்து கைக்கெல்லாம் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம், கை போடுறதுக்குலாம் நல்லாயிருக்கும். ஏன்னா நெக்கு வந்து ஃபுல்லாக இதுக்கு கவர் ஆகாது 16 இன்ச் ஃப்ரேமு. 18 இன்ச் ஃப்ரேம் வந்து நெக்கு ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். நம்ம புட்டாஸ் போடுறதுக்கு, கீழே டிசைன்ஸ் போடுறதுக்கு, அதே மாதிரி ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இது எல்லாமே ஈஸியாக இருக்கும். 18 இன்ச் வந்து ஒன்று வாங்கி நீங்கள் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா எடுக்க தேவையில்ல துணியை. இதே 16 இன்ச்சுனா நீங்கள் அவுத்து ஒவ்வொரு டிசைன்ஸ்க்கும் ஒரு டிசைனுக்கே அவுத்து மாற்றணும். இப்போ நெக்கு போனீங்கன்னா 2 டைம் அவுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த 16 இன்ச் போடுறப்ப நிறையா அவுத்து போடுறப்ப துணி வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறப்ப இந்த சைடில் நாடா இருக்குது பார்த்தீங்களா, இந்த நாடா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா துணி வந்து எந்த துணி எப்படி கஸ்டமர் கொடுப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஃபஸ்ட்டே அவங்க டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்கன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. இது வந்து துணி நீங்கள் சுற்றிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இது சுற்றி வந்து ரொம்ப 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 ஷார்ப்பாக இருக்கும். அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து துணியை அந்த நாடா சுற்றி வச்சுட்டு நீங்கள் துணியை ஃபிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு துணி வந்து அவ்வளோக்கும் டேமேஜ் ஆகாமல் நீட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா துணி வந்து இத்து போகிற மாதிரி பிடிச்சி இழுத்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம நல்லா டைட் பண்ணி போட்டால் தான் டிசைனும் நல்லா நிற்கும். அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து துணியை எடுத்திங்கன்னா இழுத்துருச்சுன்னா அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பார்க்குறவங்களுக்கு வந்து இழுக்கும். தைச்சி கொடுத்தப்பே அவங்க ஃபினிஷிங் தெரியாது. அப்படிங்கிறப்ப ஒரு 2-3 டைம் போட்டாங்கனாலே வீணாக போயிடும். அதனால் கண்டிப்பாக இந்த நாடாவை சுற்றி நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். எந்த துணியும் டக்குன்னு டேமேஜ் ஆகாது. சரிங்களா? அதே மாதிரி நல்லா 18 இன்ச் ஃப்ரேம்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. முக்கால்வாசி 18 இன்ச்லேயே பழகிக்கோங்க. ஏன்னா 18 இன்ச்னால் அவுத்து போடாமல் இருப்பீங்க. இதுனா நெக்குக்கே 2 டைம்ஸ் நீங்கள் அவுக்கணும். அதனால கிளாத் டேமேஜ் ஆகும், டிசைன்ஸ் மாறும், அளவு மாறும். அதனால் நீங்கள் இந்த 18 இன்ச்சை முக்கால்வாசி பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணுறவங்க வந்து இந்த 8 இன்ச் ஃப்ரேம்ஸில் லைட்டாக ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, அது போதும். அதே மாதிரி எல்லாமே ஸ்டாண்டு கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ஏன்னா முதுகு நம்மளோட ஹெல்த் ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறப்ப முதுகு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி நீங்கள் போட்டு பழகியே ஆகணும், இதை கற்றுக்கிட்டே ஆகணும். அப்படிங்கிறப்ப முதுகு வந்து பின்னாடி கண்டிப்பாக வலிக்கும்.
அப்படிங்கிறப்ப கொஞ்சம் ஸ்டாண்ட் வச்சு போட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமேயும் நல்லா ஹெல்த்து நல்லாயிருக்கும். சும்மா நார்மலாக இந்த இரும்பு ஸ்டாண்ட் ஒன்று இப்போ காட்டுறேன் பாருங்கள். அந்த ஸ்டாண்டு போட்டிங்கனாலே போதும். ரொம்பலாம் விலை வாங்க வேணாம். நல்லா டிஸ்டேபிள் ஸ்டாண்டு பெருசு ஸ்டாண்டெல்லாம் இருக்குது. இது நார்மலாக இது போட்டு 18 இன்ச் போட்டிங்கனாலே இப்போது இருக்கோ நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் கற்றுக்கிறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப